ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். நம்ம ஃபுல் ஃபேமிலியாக இங்கே ஹவாயில் வெக்கேஷன் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தாங்க ரூமில் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ திருப்பி வந்து ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இடம். லைக் எப்படி சொல்கிறது, ஹவாய் அப்படின்னாலே இந்த இடத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே தாங்க இந்த ஸ்பாட்டுக்கு இப்போ வந்திருக்கு. ஹவாயில் சாப்பிட்ற ஒரு ஈட்டரி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். லியோனார்ட் பேக்கரி, கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து மலாசடாஸ் அப்படின்ட்டு ஒரு செம்ம ஃபேமஸான ஒரு ஐட்டம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கியூ. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கடை ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது, சின்ன கடை தான். பட் க்ரௌடை பாருங்கள், காலையில் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்ட்டு. சரி, உள்ளே போய் நம்மளும் அந்த விஷயத்தை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு. எப்படின்னா இந்த லியோனார்ட் பேக்கரி அப்படிங்கிற கடை வந்து 1952 இங்கே ஹானலுலு அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்து கடை பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமான இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலசடாஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரி ஸ்டஃப் தாங்க. இந்த கடை வந்து காலங்காத்தால 5:30 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகி வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ கிரேஸியாக மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி ஃபேமஸ் அப்படின்னா வந்து இப்போ யாராவது வந்து டூரிஸ்ட் மக்கள் ஹவாய்க்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் லியோனார்ட் பேக்கரியில் போய் மலசடாஸ் வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளும் இன்னைக்கு ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வாங்கியாச்சு. இப்போ வந்து பில்லுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம ஆர்டர் கூட பண்ணிடலாம் போல இருக்குது. பிக்கப்புக்கு தான் அவ்வளோ டைம் ஆகுது. இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. நான் கூட லைனில் ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவங்க நம்பரை கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா இந்த கடைக்கு வந்து சொவீனியர்ஸ்லாம் கூட இருக்குங்க. ஸோ ஹவாய்க்கு வரவங்க இவங்க பேக்கரியோட ஞாபகார்த்தமாக கூட நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எப்படின்னா வந்து நாங்கள் வந்து இது ஜஸ்ட் பிளான்லாம் பண்ணலை. ஆன் த வேல இந்த பேரை பார்த்தோன்னே ஓகே மிஸ் பண்ண வேணாமே அப்படின்ட்டு இறங்கிட்டோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் இப்போ 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஆர்டர் வந்த பாடு இல்லை. செம்ம சூடாக கொடுத்துருக்காங்கப்பா. நல்லா சுட சுட இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருங்க, வெயிட் பண்ணு. ஆக்சுவலி வந்து நம்ம 4 ஃப்ளேவர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது உள்ள ஃபில்லிங் வந்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மலசடாஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இட்ஸ் அ போர்ச்சுகீஸ் ஆரிஜின் தான் இது. ஆல்மோஸ்ட் ஒரு டோனட் மாதிரி, ஃப்ரைடு டோ, அதாவது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி டோனட்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஹோல் இல்லாத ஒரு டோனட் அப்படின்னு சொல்லலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது அந்த பண்ணு. மேலே அந்த சுகர்லாம் வந்து செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆதிக்கு வாய் ஃபுல்லாக சர்க்கரை, ஃபுல்லாக சுகர் தான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம சுட சுட கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் பனியாரம்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல சூடாக அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. So I want one custard filling and chocolate filling and one macadamia filling. ஆக்சுவலி இது வந்து செகண்ட் செட் போய் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தா சாஃப்டாக வந்து ஒரு ஆள் வந்து 2-3 ரொம்ப கேஷுவலாக சாப்பிட்றலாம் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில்லிங்ஸோட வந்து வாங்கியிருக்கோம். உள்ளே வந்து நமக்கு கஸ்டர்ட் ஃபில்லிங் மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். வந்து மெக்கடமியா அந்த நட் ஃப்ளேவர் உள்ள க்ரீம் உள்ள வச்சுருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கு வந்து சாக்லேட் க்ரீம் ஃபில்லிங் செம்மையாக இருக்குப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா குவா, அதாவது கொய்யாப்பழம் ஃப்ளேவர் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படின்னு பார்ப்போம். ஓ மை காட், ஃபில்லிங்லாம் பயங்கரமாக இருக்குது. கொய்யாப்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நிஜமா கொய்யாப்பழம் அப்படியே எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவர்.
ஹவாயில் இருக்க ஃபேமஸான மலசடாஸ் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணி தாங்க போயிட்டே இருக்கோம். ஜென்ரலாக இந்த மாதிரி ரோட் ட்ரிப்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம வந்து சீனிக் டிரைவ் இருக்கிற ரூட்டாக பார்த்து சூஸ் பண்ணிலாம் போவோம். பட் ஹவாயில் இந்த ஊரில் என்ன சொல்கிறது, லைக் எங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து எல்லா ரோடுமே வந்து சீனிக் டிரைவ் தான். லைக் எந்த சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. இங்கே யுஎஸ்ஏ அண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் லைக் ப்ரொஃபஸர் வேதோட மேத் ஜீனியஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கலையே த மோஸ்ட் பாப்புலரான ஒரு மேத் ப்ரோக்ராம் ஃபார் கேஜி டு கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் சொல்லலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களும் மேத்ஸில் ஒரு ஜீனியஸாக வரணும்னா இவங்க கிட்ட டெஃபினட்டாக ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. Professor Ved is a world-renowned, award-winning educator based out of Silicon Valley, San Francisco Bay Area. Professor Ved is credited with revolutionizing the world of math education. Today, thousands of American and Canadian students undergoing his math programs are developing super math intelligence. His students adoringly call him the best teacher on earth. Hi, Professor Ved. Thank you for being the best teacher ever. I love you, Professor Ved. Hats off to you. You are the best teacher on earth, Professor Ved. And you are the best teacher I've ever had in my classes. I wish I could be your student for my whole lifetime. Students are the first to score exemplary grades in their classes. The minute I saw it, I had exemplary all through my report card. His students routinely win awards at school, city, and state-level math competitions. Fourth grade and whatever fourth grade I did, I won all of these. So thank you, Professor Ved, and your whole team. Professor Ved is also a gifted speaker and motivator. He is able to connect with children on a personal level and inspire them to learn. He has been featured in several media outlets, including the New York Times, the Wall Street Journal, and CNN. Educated in computer science at IIT Bombay and Stanford University, Professor Ved has touched the lives of more than 100,000 students in different streams of studies across 15 countries. His Math Genius programs are designed to help children reach their full potential so that they can carve a beautiful life full of achievements and accolades. We would like to welcome your child to join the extraordinary league of math geniuses. ஆல்மோஸ்ட் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் போல இருக்குது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பியூடோ டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், லைக் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து மவுண்டன் ரேஞ்சஸ் தான். ஸோ நடுவில் இருக்க வேலி பகுதியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கோம். இங்கே உள்ளே வந்ததுலேருந்து லைக் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலாக இருக்குங்க. அது எப்படி நான் வார்த்தையில் சொல்லுவேன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கூலாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வெறும் ட்ரெய்லர் தான். ஸோ இனிமேல் வர்றதா மெயின் பிக்சர் அப்படின்ற கணக்கா இப்போ வர அந்த இடத்த ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு வழியாக காரை வந்து பார்க்கிங் லாட்டில் எல்லாம் பார்க் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இனிமேல் தான் நம்ம உள்ள கோயிலுக்கே போகணும். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லாம் லைஃப் டைம்லேயே நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஹவாயில் பார்க்குறேன். இந்த லொக்கேஷன் வந்து ஏதோ பேரடைஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பியூடோ டெம்பிளுக்கு டிக்கெட்ஸ் வாங்க தாங்க நின்றுட்டுருக்கேன். ஸோ 2 adults and 1 kid. ஸோ டிக்கெட் காஸ்ட் வந்து $12 ஆயிருக்கு. பியூடோ டெம்பிள் ஹவாய்க்கு வந்திருக்கோம். ஓ வா, அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆதிக்கு வேறு இந்த பைனாக்குலர் வச்சுக்கிட்டு என்னடா தெரியுதா ஒன்றில் க்ளோஸராக பார்க்குறியா?
டிராகன்ஸ்லாம் தெரியுதா உனக்கு? எங்கே இருக்கு? ஓ ஆமாடா, அங்கே அந்த அந்த டெம்பிள் மேலே வந்து டிராகன்ஸ் இருக்கு பாரு. இந்த கோயிலை சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த குவாலோ மவுண்டன் ரேஞ்சஸ் தாங்க. ஸோ அந்த குவாலோ மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு நடுவில் இருக்க வேலியில் தான் இவ்வளோ அழகான ஒரு ஜாப்பனீஸ் டெம்பிளே வந்து உருவாயிருக்கு. நம்ம ஊர் கோயிலில் போனால் மணி எடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த புத்திஸ்ட் டெம்பிள்லையும் ஒரு பெரிய ஒரு பெல் வச்சுருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி விசிட்டர்ஸ் வந்து தாராளமாக போய் அடிக்கலாமாமா. ஸோ அதுக்கு தான் லைனில் நின்றுட்டுருக்கோம். ஏன் வெயிட் பண்ணாதே டேடி. ஓகே ஓகே, பண்ணு பண்ணு பண்ணு. வாவ், குட் ஜாப் அதிக். ஜஸ்ட் இது ஒரு உடன் லாக் தான். அந்த பெல்லை இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா அடிக்குது. இந்த பெல்லுக்கு பேர் பான்ஷோ அப்படின்ட்டு. ஸோ அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா சேக்ரெட் பெல், அதாவது புனித மணி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மள மாதிரி வர எல்லா விசிட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு தடவை வந்து இதை அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதியான லொக்கேஷனில் இந்த மணி சத்தம் அப்பப்போ கேட்கறது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை தருதுன்னு தாங்க சொல்லுவேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் தான். ஸோ 1968 இங்கே ஹவாயில் இருக்க உவாஹூ ஐலாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து ஹவாயில் வந்து ஜாப்பனீஸ் மக்களாக இருக்கட்டும், இல்லை ஜாப்பனீஸ் ஃபுட் அண்ட் கல்ச்சர் வந்து நிறையாவே பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஹவாயில் இருந்து ஜப்பான் வந்து ஆக்சுவலி ரொம்ப பக்கம் தான், ஒரு 8 hours ட்ராவல் தான். வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக. அதுவும் இந்த இடம் அவ்வளோ அமைதியாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது ஆக்சுவலி இங்கே பார்த்தோன்னா நம்ம ஊதுபத்தி ஏற்று வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து விளக்கு மாதிரி இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே லைட்டாக காமிச்சிட்டு பத்திரிச்சு பாருங்கள். ஸோ ஊதுபத்தி சாமிக்கு ஏற்றி வைக்கிற அதே கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான், வச்சாச்சு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு உள்ள. ஸோ பேசிக்லி சாமி கும்பிடுறதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஒரு அமைதி. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோன்னாலே மனசு நிம்மதியாயிரும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. இங்கே பாருங்க, கொய் ஃபிஷ்ஷஸ்லாம் பாரு எவ்வளோ பெருசு பெருசாக அழகழகாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது பாரு. நிஜமாக இந்த இடம் எங்கே திரும்பி பார்த்தாலும் உண்மையிலேயே ஏதோ ஒரு பேரடைஸ்க்கு வந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயிலெல்லாம் நம்ம எதாவது வேண்டிட்டுலாம் கட்டி வைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இவங்களும் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதியா பிரிண்ட் பண்ணி ஏதோ வச்சுருக்க மாதிரி தெரியுது, எனக்கு சரியாக தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் தான். ஃபிஷ் ஃபுட் 1 bag. ஆதிக்கு என்ன வாங்கியிருக்கானா, ஃபிஷ் ஃபுட்டு தான் வாங்கிட்டு போகிறான். அந்த கொய் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து இங்கே இவங்களே வந்து ஃபுட்டு விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி போட்டோன்னா அதுங்க நல்லா கும்பலாக வருது. சரி வாங்க போய் பண்ணலாம். போடுத சாப்பிடுதுப்பா, அழகாக கவி கவி சாப்பிடுது எல்லா ஃபிஷ்ஷும். இது இங்கே இருக்க ஃபிஷ்லாம் பாருங்களேன், பயங்கர பெருசு பெருசாக இருக்குது. அதுவும் வாயை நல்லா அழகாக திறந்து எல்லா ஃபிஷ்ஷும் அந்த ஃபுட்டை நம்ம போடுறத சாப்பிடுது. இல்லை நானும் கொஞ்சம் போடுறேன். அங்கே பாருங்க, வாவ். அதுங்க பண்ணுற கும்பலில் நம்ம மேலே தண்ணி தெளிக்குது.
வாவ், ஏன் வாய் பாருப்பா, குழந்தை வாய் மாதிரி எவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம போட போட வந்து நம்ம எங்க போடுறோமோ அந்த இடத்துலயே வந்து அப்படியே ஃபிஷ்லாம் கூட்டம் கூட்டமா வருது. ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இந்த கொய் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். அந்த கொய் அப்படின்ற அந்த பேரோட அர்த்தமே வந்து பார்த்தோன்னா குட் லக் அண்ட் ப்ராஸ்பேரிட்டி. ஸோ அதனால தான் இந்த ஜாப்பனீஸ் டெம்பிளோட குளத்தில் வந்து இவ்வளோ கொய் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி டூரிஸ்ட் மக்கள் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி போட்டோன்னா நமக்கும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ட்டு தாங்க நம்பிக்கை. பார்க்கலாம் நமக்கு அப்படி என்ன நடக்குது அப்படின்ட்டு. பாருங்க, இந்த இடம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சுற்றி வந்து மவுண்டெயின்ஸ் தான். ஸோ அதுக்கு சென்டராக வந்து அந்த புத்தா டெம்பிள், அதை தான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காமிக்கலாம் தான் இங்கே காரை நிப்பாட்டியிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னாலே தெரியும், இட்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரி மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த சிமெட்ரியில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டஃப் இருக்குது. இங்கே இருக்க இந்த எல்லா சிமெட்ரிலையும் அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இங்கே வந்து இடம் வேணும் அப்படின்னா ஈவன் நம்ம ஆஸ் அ காமன் பீப்புள் கூட இங்கே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாமாமா. ஸோ அதுதான் வந்து இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ டெம்பிள்குள்ளார விசாரிச்சும் போது சொன்னாங்க, லைக் மினிமம் வந்து $7,000 மேக்ஸிமம் வந்து $30 million வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னா வந்து ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து லைஃப் டைம் பேமெண்ட் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்களாமா. அது உங்களுக்கு மட்டும் வேணுமா, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேணுமா, இல்லை ஜென்ரேஷனாக எத்தனை ஜென்ரேஷன் 3 தலைமுறைக்கு வந்து எனக்கு இங்கே இடம் வேணும், ஸோ அந்த மாதிரிலாம் கூட ரிசர்வ் பண்ணிக்கலாமா. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மலைகளுக்கு நடுவில் அப்படியே இந்த லொக்கேஷனில் அப்படியே நின்றுட்டு அந்த அமைதியாக நிற்கும் போது மனசு அவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த நிம்மதியான அமைதி வந்து நம்ம இருக்கும் போது மட்டும் இல்லாமல் இறந்த மாட்டியும் உங்களுக்கு அதே நிம்மதி வேணும்னா கண்டிப்பாக இங்கே இடம் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, எந்த பிளாட் வாங்கலாம்? வாங்குற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? ரிசர்வ் யூர் ஸ்பாட் ரிசர்வ் யூர் ஸ்பாட் ஆக்சுவலி வந்து இல்லை என்னன்னா, அங்கங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வேறு இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்த்தா ஓஷன் வியூ. இப்போ நம்ம ஹோட்டல்லாம் ரூம் ரிசர்வ் பண்ணுவோம்ல, ஓஷன் ஃப்ரண்ட் வேணுமா இல்லை ஸ்விம்மிங் பூல் பார்த்து வேணுமா, ஸோ அதே மாதிரி கான்செப்டில் இங்கேயும் வந்து இடம் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது கேட்கவே. ஹவாய் மாதிரி ஒரு தீவில் இறந்த வாட்டி நமக்கான ஒரு ஸ்பாட்டை வந்து நம்மளே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு கேட்குறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங்லேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பி வந்து நம்மளோட ரெசார்ட்டுக்கே வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கீழே இருக்க ஸ்விம்மிங் ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டோட ஃபுல் வியூ இங்கேருந்து நல்லா தெரியுது பாருங்க. ஸோ இந்த டவரில் வந்து 14th ஃப்ளோரில் தாங்க நம்ம தங்கியிருக்க ரூமே இருக்கு. நம்ம தங்கியிருக்க டவர் மாதிரியே இன்னொரு டவர் கூட இந்த ரெசார்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த 2 டவரையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜில் தாங்க இப்போ நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு 4th ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு ஸ்பேஸ் தான். கம்ப்ளீட்டாக எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பார்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலே பார்த்தோன்னா அடல்ட்ஸ்க்கு தனியாக, கிட்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இருக்க எல்லா கேம் சென்டர் ப்ளஸ் எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஆக்சஸ் இருக்குது. I-35 with the top down, quick to tell a hater they should get like me. Seem like everybody wanna be the boss, but it costs and these lames ain't shit like me. Drop a couple bands on the crypto fans, know my shit go. I ain't gotta tell them what it is. Tell them I'm a grown ass man, so you'll never fool me with the cap you be selling to the kids. Shorty, we the lords of the land, we wavy. Bad little mama tryna have a nigga baby. In a coupe seat color like gravy. Children of the sun, why these niggas so shady? Boss talk with the wolf pack, I ain't never look back. Got a couple bands and I flip that. I be chillin' with my shorty, got the crib on karate. Keep up, little baby, that's a kickback. Can't flex on a nigga living hate free.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட்குள்ளாரியே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து குயின்ஸ் பிரேக் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைம் தான். ஸோ இப்போவே வந்து பார்த்தோன்னா டின்னர் மெனு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால இப்போ வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்த ரெசார்ட் வந்து பீச் ஃபேஸிங் அப்படிங்கறனால உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு லைவ்லியாக ஹேப்பனிங்காக தாங்க இருக்குது. எப்படின்னா வந்து லைக் என்டர்டெயின்மெண்ட் சென்டரில் ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களுக்கான கேம் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆத்விக் இப்போ ஆல்ரெடி அங்கே ஓடிட்டான் விளையாடணும் அப்படின்ட்டு. ராத்திரி 10-11 மணி வரைக்குமே ஸ்விம்மிங் பூலில் மக்கள் எல்லாருமே ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் லைவ் மியூசிக் அண்ட் டான்ஸ் அந்த மாதிரி எங்கே திரும்பினீங்கனாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பார்ட்டி ஃபீல் அண்ட் வைப் தாங்க கிடைக்கிது. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் நாச்சூஸ் வந்துருச்சுங்க. மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து அந்த கார்னில் செஞ்ச சிப்ஸ் தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். செம கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து எக்கச்சக்கமான கார்ன், சல்சா, அதுக்கப்புறம் பிக்கிள்டு ஆலபெனோ, சவர் க்ரீம், கூக்கோமோலே, சிலாண்ட்ரோ அப்படின்ட்டு எக்கச்சக்கமான டாப்பிங்ஸ் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சைடில் வந்து செம்ம க்ரீமியாக சீஸியாக வந்து ஒரு டிப் மாதிரி ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அந்த சிப்ஸை வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்தோன்னா ஆத்விக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் கேக் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் இது. ஸோ மேலே வந்து எக்கச்சக்கமான ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க எப்படி சூப்பராக இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டேஸ்ட்டுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். அடுத்ததாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இங்கே இருக்க ஒரு கிஃப்ட் ஷாப்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்லேயே வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது. இங்கே நிறையா வந்து ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் வந்து பார்க்கலாம். லைக் இங்கே ஹவாயன் ஸ்பெஷாலிட்டி சாக்லேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரியும் இருக்குது. நிறைய பேசிக் ஐட்டம்ஸ் நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 5 டேஸாக வந்து ஹவாயில் வந்து செம்மையாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படின்னா வந்து மார்னிங் டைம் எல்லாமே வந்து நமக்கு சைட் சீயிங்லேயே போயிடுது. அதனால் பார்த்தோன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் நமக்கு தனியாக டைம் அலோகேட் பண்ணவே முடியறதில்ல. ஸோ எப்படின்னா வந்து காலையிலேருந்து வெளியில் சுற்றினாலும் ஒரு ஈவினிங்க்கு மேலே இந்த மாதிரி நம்ம ரெசார்ட் கீழே இருக்க ஷாப்ஸை வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறோம். இங்கே ஹவாயில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் டிசர்ட்ஸ் வந்து பிரமாதமாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எப்படி பிளான் பண்ணிட்டோன்னா டின்னரை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்ட் வந்து டிசர்ட்ஸே வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே கீழே ரெசார்ட் கீழே இது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே ஆத்விக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து நைட் டைம்னால ஓகே சூடாக வந்து ஒரு ஹேசல்நட் காஃபி வாங்கி குடிச்சிட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்ட்டு அது தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த உட்டன் ஸ்டிக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சர்ஃப் போர்ட் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது ஆத்விக் தான் வாங்கினா, பட் நான் வாங்கி ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. மார்னிங்லேருந்து இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இந்த சூடாக காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போய் நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.